அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய உலகம் செயற்கை நுண்ணறிவு என்ற ஒன்றை தாண்டி மிக விரைவாக சென்று கொண்டிருக்கிறது. ஆயினும் உழவு தொழிலுக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை. வள்ளுவர் வான் சிறப்பு என்னும் அதிகாரத்தில் 14வது குறளாக ஒரு அழகான குறளை படைத்திருக்கின்றார். ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால். ஏரின் உழார், ஏரினை கொண்டு உழவு தொழிலை செய்ய மாட்டார்கள். யார்? உழவர்கள். ஏரின் உழார் உழவர். எப்பொழுது? புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால், வளம் இழந்து போனால், தன்னுடைய வளத்தை அது இழந்து போனால், வழமையை இழந்து போனால், எப்பொழுது? புயல் என்னும் வாரி. புயல் என்பது இந்த இடத்திலே கடுமையான மழை, மிகப்பெரிய ஒரு மழையை குறிக்கக்கூடிய சொல். புயல் என்றால் மழை, கடும் மழை. புயல் என்னும் வாரி, வாரி என்றால் வருவாய். இந்த நிலத்திற்கு வருவாய் எது? மழை. அதனால்தான் அந்த மழை பொய்த்து போனால், முறையான அந்த காலத்திலே பெய்யாத அந்த மழை பொய்த்து போனால், உழவர்கள் ஏர் கலப்பைக்கு அங்கே வேலையே இல்லை என்கின்றார் வள்ளுவர். ஏரின் உழார், ஏரினை கொண்டு உழவு தொழிலை செய்வதற்கான வேலை அங்கே நடைபெறாது. புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால், அங்கே புயல் என்ற பெருமழை என்ற மழை தன்னுடைய வேலையை அங்கே செய்யவில்லை என்றால், உழவர்கள் உழவு செய்வதற்கான கலப்பையை எடுப்பதற்கான தேவையில்லை என்கின்றார் வள்ளுவர். மீண்டும் ஒரு குறளை பார்க்கலாமா?